விடு என்ன, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னல. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அது கண்டிப்பா நடக்கும். என்ன விட்டுடு. அப்போ அங்க ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒரு பையன் இறங்கி வந்தான். ஏய், அந்த பொண்ணை தொடாதீங்க, தொட்டிங்கன்னா தொட்டா என்ன பண்ணுவ நீ? அவா நீ யாரா இப்படி சொல்றதுக்கு? இவ்வளவு தொட்டா உனக்கு என்ன? உனக்கும் இவளுக்கு என்ன சம்பந்தம்? இப்பவே நான் யாருன்னு காட்டுற பாரு. அப்படி சொல்லி சுபம் அந்த பசங்களோட சண்டை போட ஆரம்பிச்சான். அப்படி சண்டை போட்டதுல அவன் கையிலயும் அடிபட்டு ரத்தமும் வர ஆரம்பிச்சுது. அப்படி அங்க நடந்த சண்டையில சுபம் அவன் கையில இருந்த ரத்தத்துல ரித்திகா நெத்தியில பொட்டு வச்சான். புரிஞ்சதில்ல நான் யாருன்னு? அப்ப அந்த ரவுடிங்க அங்க இருந்து போயிட்டாங்க. அப்ப அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் அந்த பொண்ணோட வீட்டை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. ஓஹோ, அப்ப இந்த பொண்ணோட நெத்தியில நீங்க பொட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். அட என்ன சொல்றீங்க? கல்யாணமா? அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்ததான் நான் இப்படி பண்ண. அப்படி சொல்லாதப்பா. இனி இந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, நீ இவளை உன் கூடவே கூட்டிக்கிட்டு போகணும். சரி, ஆனா எங்க அம்மா கிட்ட இத பத்தி நான் இப்போ பேசி ஆகணும். சுபம் அவங்க அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா, அதை கேட்ட உடனே அவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. சொல்லப்போன சுபம் அந்த கிராமத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தான். வந்த இடத்துலதான் அவன் அங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தான். சுபமோட அப்பா அம்மா 2 பேரும் அங்க வந்தாங்க. அவனுடைய குடும்பம் ரொம்ப மாடர்னான குடும்பம். அவங்க அம்மாவும் மாடர்னா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. இங்க பாருங்க, எது நடந்துச்சோ அது தெரியாம தான் நடந்துச்சு. என் பையன் உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தானே அப்படி பண்ணா. பாருங்க தங்கச்சி, நீங்க ரொம்ப மாடர்னான ஆளுங்க. நீங்க யோசிக்கிறது எல்லாமே மாடர்னா தான் இருக்கும். ஆனா இது கிராமம். ஆனா இங்க பொண்ணு தொட்டு பொட்டு வச்சுட்டானா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனுக்கு தான் சொந்தம். யோசிங்க, இந்த பொண்ணு வாழ்க்கை விஷயம். அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கட்டி வச்சு என் புள்ளியோட வாழ்க்கையை நீங்க கெடுக்க சொல்றீங்களா? அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்கோங்க, இல்லைன்னா அவளுக்கு சாகிறத விட வேற வழியே இல்லை. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எங்க மான மரியாதை தான் சொத்து. அம்மா விடுங்கம்மா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யட்டும். ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இவருக்கு மனைவியா இனிமே இந்த காட்டிலேயே நான் வாழ்ந்துக்கிறேம்மா. அதை கேட்டதுமே சுபம்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணான். அம்மா, இந்த மாதிரி கடவுள் நினைக்கிறாங்கன்னா சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்படி இல்லப்பா. ப்ளீஸ் மாம். சரி, உன்னோட விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா எல்லாரும் ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இவன் எனக்கு ஒரே ஒரு புள்ள. இவன் கல்யாணத்தை நான் சாதாரணமாலாம் நடத்த முடியாது. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் சீக்கிரமா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு உங்களை கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா நீங்க பொண்ணு அனுப்பி வைங்க. அப்படி சுபம்க்கும் ரித்திகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கிராமத்தை சேர்ந்த ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நகரத்துக்கு வாழ்றதுக்கு வந்திருந்தா. அவளுடைய மாடர்ன் மாமியார் ஆரத்தி எடுத்து அவளை வரவேற்றாங்க. அவ வாழ போற அவ்வளவு பெரிய புகுந்த வீட்டை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ அவளுடைய ரூமுக்குள்ள, ஓடோ கொடுவுளு, இவ்வளவு பெரிய புகுந்த வீடா? இந்த வீட்டுல எங்க கிராமத்து ஜனங்க மொத்த பேரும் இருந்துருவோமே. ஆமா, ஜன்னலுக்கு வெளியே 6 வேற இருக்கு. ரித்திகா, அது நதி இல்ல, ஸ்விம்மிங் பூல். அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளாரியே நீங்க 6 வச்சிருக்கீங்களா? நகரத்தை சேர்ந்தவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க. சிவம் ரிமோட்டை எடுத்து ஃபேனை ஆன் பண்ணான். அட கடவுளே, இந்த வீட்டுல ஏதோ பேய் இருக்கு போலியே. என்ன பேயா? பின்ன ஆஃப்ல இருந்த ஃபேனு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அட, நான் பட்டன் தொட்டதும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. இதை வச்சு ஃபேனை ஓட்டுவீங்களா? எங்க ஊர்ல எங்க தலைவர் வீட்டுல தான் ஃபேன் இருக்கும். அதோட சுவிட்சை கூட ஓங்கி அடிச்சாதான் அது ஓடுமே. ரித்திகாவோட அந்த அப்பாவித்தனமான பேச்சு சுபம்க்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில ரித்திகா முகத்துல முக்காடு போட்டுக்கிட்டு சமையலறைக்குள்ள போனா. என்ன இது, ரூம் அளவுக்கு அடுப்பங்கரை இருக்கு, ஆனா அடுப்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாருமா, இது கிராமம் இல்ல, இது நகரம். இங்க கேஸ் இருக்கும். இதோ இங்க பாரு. அப்ப ரித்திகாவோட மாமியாரும் நாத்தனாரும் வந்தாங்க. ஹோ, இப்பதான் கிராமத்து பொண்ணுக்கு ஸ்டவ் பத்த வைக்கவே கத்து கொடுக்குறீங்களா? அத்தை, நீங்க ஏன் இங்க வர போனீங்க? உங்க மருமக வந்திருக்கல, சூடா சப்பாத்தி செஞ்சு கொடுக்குற, அதை சாப்பிடுங்க போங்க. அப்படி ரித்திகா கிராமத்து சமையல் செஞ்சு அதை கொண்டு போக பார்த்தா. அட, இந்த மாதிரி சாப்பாடு யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க வேணும்னா பாருங்கன்னு, எல்லாரும் எப்படி இதை ரசிச்சு சாப்பிட போறாங்கன்னு. அப்படி ரித்திகா சாப்பாடு கொண்டு போனப்போ, என்ன இது, இந்த சாப்பாடெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? பாருங்கம்மா, இன்னைக்கு மருமக சாப்பாடு பண்ணிருக்கா. நான் தடுத்தேன், ஆனா அவங்க கேட்கவே இல்ல. ஐயோ, இந்த கிராமத்து மருமகளால என்னெல்லாம் பாடுபட போறோன்னு தெரியலையே. இன்னைக்கு முதல் தடவை இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணுமா? முக்காடு போட்டுக்கிட்டு வந்து எனக்கு முக்காடு போடாம இருந்தா சரிதான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ரித்திகாவை பாக்குறதுக்காக அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவ மூஞ்சில முக்காடு போட்டிருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே அவளை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஹேய், என்ன மோனா, நீ மாடர்ன் மாமியார் முக்காடு போட்டிருக்கிற மருமகளை கொண்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணி அங்கிருந்து போயிட்டாங்க. மாமியாருக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அவங்க நிறைய தடவை ரித்திகாவை முக்காடு போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுபமோட கிளைண்ட் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாரு. அவருக்கு இந்திய கலாச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சுபம்க்கு அதை பத்தி நினைச்சுதான் ரொம்பவும் பயமா இருந்துச்சு. அப்ப ரித்திகா சாம்பிரதாய பிரகாரம் வீட அலங்காரம் பண்ணா, அதே மாதிரி நம்ம ஊரு சமையல் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிருந்தா. வெளிநாட்டுல இருந்து வந்திருந்த அந்த கிளைண்ட்க்கு அவருடைய சாப்பாடு, வீடு அலங்காரம் பண்ணது எல்லாமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அவங்க அந்த டீல ஓகே பண்ணாங்க. அவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சதுல மோனாவும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க மருமகளை பாராட்டினாங்க. மருமகளை கட்டியும் பிடிச்சாங்க. அன்னில இருந்த ரித்திகாவோட வாழ்க்கை நல்லபடியா இருந்துச்சு. ஷாலினியோட அம்மா அவ சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துடுறாங்க. ஆனா அவங்க அப்பா தான் அவளை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. அவ வளர்ந்து பெரியவளாயிட்டு ரொம்பவே பார்க்க அழகா இருப்பா. அப்புறம் இப்ப நிறைய பேர் அவளை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு வீட்ல அவளோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்குள்ள அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே, அத்தை எப்பவுமே தாயாக முடியாது, அவங்க சொல்றது கேட்டுன்னு நடந்துக்கோமா, அப்பதான் அவங்க திட்டுல இருந்து தப்பிக்க முடியும், புரியுதா? அப்படியே ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட் அவளை பாக்குறதுக்குன்னு வரா. அடடே, என்னோட ஃப்ரெண்டு கூட கல்யாண பொண்ணாக போறா, நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு விஷயம், இந்த அத்தைங்க இருக்காங்க பாரு, ரொம்ப டேஞ்சர் டி, நீ பத்திரமா இரு. ஆனா ஏன் அத்தை அப்படி கிடையாது, ரொம்ப நல்லவங்க. நான் அவங்க பொண்ணு மாத்திரேன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஆஹா சொல்லுவாங்க, ஆனா நீ நம்பிடாத. ஸ்டார்டிங்ல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, கல்யாணம் ஆன பிறகு மாறிடுவாங்க. எல்லாரும் சொல்றது கேட்டவ ரொம்பவே பயந்து போயிருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவளோட கல்யாணமும் நடக்குது. அவளும் அவளோட மாமியார் வீட்டுக்கு போறா. அங்க அவளோட மாமியார் அவள அம்மா மாதிரி பாத்துக்கறாங்க. நேனா, இன்னைக்கு உன்னோட அண்ணி வாட்டி நம்ம கிச்சன்ல சமைக்க போறாங்க. நீ கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிடு. சரிம்மா. கொஞ்ச நேரத்திலேயே அவ சமைச்சு எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறா. ஆனா அந்த சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அட வா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா, இந்த மாமியாருக்கு கூட சமைக்க சொல்லி தருவியாடா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா. இங்க பாரு மருமகளே, வா, நீயும் வந்து எங்க கூட உட்காந்து சாப்பிடு. இங்க நீ கூட எங்க பொண்ணு மாதிரி தான். இந்த வீட்ல எங்க பொண்ணு எப்படி இருக்கிறாளோ அதே மாதிரி நீயும் இருக்கலாம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட பிறகு இங்க பாரு நைனா, உங்க அண்ணி எல்லாருக்கும் சமைச்சு டயர்டா இருப்பாங்க. அதனால நீ என்ன பண்ணு, அவங்க கூடவே சேர்ந்து பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு நீ அவங்களுக்கு உதவு, சரியா? அம்மா, நான் காலேஜுக்கு போகணுமே, ஆனா நான் சாயந்தரம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ தேங்க் காட் நான் ஒரு பொண்ணு இல்ல, இல்லனா அம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்லிருப்பாங்க. நீயோ வேலை பண்ணணும்டா. உனக்கு லீவ் இருக்கும் போதெல்லாம் நீ மார்க்கெட்டுக்கு போய் ரேஷன் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்னோட மருமகளை கூட நீ வெளிய கூட்டிட்டு போகணும்டா. கல்யாணம் ஆகி 2-3 நாள் ஆகல, அவளை வெளிய கூட்டிட்டு போறதானே 2 பேரும் நல்லா புரிஞ்சுப்பீங்க. வாவ்மா, நீங்க என்ன வந்த உடனே மருமகளோட வலையில சிக்கிட்டீங்களா? என்னோட மருமக ரொம்ப செல்ல பொண்ணு. அப்படியே ஒரு நாள் இங்க பாருனேனா, ஒரு வேலை நீ படத்துக்கு போனா அண்ணிய கூட கூட்டிட்டு போ. பாவ அவ வீட்ல இருந்து ரொம்ப டயர்டா இருப்பால, அதனாலதான் சொல்றேன், நீயும் போயிட்டு வாடா. ஆனா இத புடவை கட்டிட்டு போகாத, அங்க எல்லாரும் மாடர்னா வருவாங்க. நீயும் நல்லா மாடர்னா போ, ஜீன்ஸும் டாப்பும் போடு, நல்லா இருக்கும். இங்க பாருடா செல்லம், உன்கிட்ட இருந்தா ஒரு நல்ல ட்ரெஸ் அன்னிக்கு கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி மாலுக்கு போறாங்க. அங்க போகும்போது அங்க அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்றாங்க. அடடடடா, ஷாலினி அழகா இருக்கடி. என்னடி உங்க மாமியார் இந்த மாதிரி துணியெல்லாம் போட விடுறாங்களா? ஏதோ சொல்றது இல்ல. நான் நினைச்சேன் அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லி. இல்ல, என்னோட மாமியார் தான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போ சொன்னாங்க. என்னது? நான் நினைச்சேன் உங்க மாமியார் எப்பவுமே ஒன்னு திட்டிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லி. இல்ல, என் வீட்டுல எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க. பாத்துடிமா, ஆரம்பத்துல அப்படிதான், அப்புறமா எல்லாரும் மாறிடுவாங்க. சரி சரி, அங்க பாரு, என் மாமியார் என்ன பாத்துட்டு இருக்கு. ஏதோ பசி வந்த புலி மாதிரி, விட்டா என்ன தின்னுடும். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூர்வி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா சாயந்தரம் ஆயிடுது. அவங்களும் மூவி பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அத்தை, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, தலை ரொம்ப வலிக்குது. ஒரு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சமைச்சிடுறேன். ஆஹா, அதெல்லாம் பண்ற தேவையில்ல, நான் சமைச்சு எல்லாம் வச்சுட்டேன், சரியா? அதுக்கப்புறம் மாத்திரை கூட போட தேவையில்லடாமா. வா, நான் உன்னோட தலைய மசாஜ் பண்ணி விடுறேன். சரியாயிடும் அப்புறமா. ஐயோ வேணா வேணா அத்தை, பரவாயில்ல. அம்மா கூப்பிட்டா வேணான்னு சொல்லாமா? ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எனக்கு சேவை பண்ண மாட்டியா? ஆனா அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க.
அப்புறம் ஒரு நாள் ஷாலினியோட பர்த்டே இருக்கும். அத தெரிஞ்சதும் அவங்க மாமியார் அந்த பர்த்டேவை சரியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சீக்கிரமா கீழே வா. இது என் அம்மாவோட விருப்பம். இதை உனக்காக வாங்கியிருக்காங்க. நிஜமா என் அத்தை ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவ ரெடி ஆயிட்டு கீழ வந்து பாக்குறா. அங்க பெரிய கேக் வச்சிருப்பாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் கூட வந்திருப்பாங்க. அவளோட அப்பாவை பாக்குறா. சந்தோஷத்துல போய் அப்பாவை கட்டிப்பிடிச்சுக்கிறா. நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா. நீ இப்போ மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து என்ன மறந்துட்டியா என்ன? உன்னோட மாமியார் உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் நிஜமா ரொம்ப நல்ல விஷயம். என் மக மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஒரு அப்பாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத வார்த்தைகளால சொல்ல முடியாது. சரியா சொன்னீங்கப்பா. தாய் இல்லாத எனக்கு தாய் மாதிரி ஒரு மாமியார். நிஜமா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்பா. அட என் செல்லமே, நீ கூட என் பொண்ணுதான். நான் உன்னை பெத்தெடுக்கலனால கூட நீ என்னோட பொண்ணுதான். சரியா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்டா செல்லம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா மாமியார் வீட்லயே அவளை தங்க மாதிரி தாங்குறாங்க. Thanks for watching.